உங்கள் எதிரி உங்கள் ஃப்ரெண்டை விட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தெரியுமா? அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மேலே வச்சுருக்க நம்பிக்கை உங்களுக்கே ஆபத்தாகவும் முடியலாம். இது 48 லாஸ் ஆஃப் பவரில் இருக்க லா 2. நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். 959 ADயில் சைனாவில் இருக்க ஜென்ரல் சாவோன்றவர் எம்பரர் சங்கா மாறுறாரு. சைனாவோட ஹிஸ்ட்ரியே ரொம்ப வயலண்ட்டானது. ஏன்னா அங்கே எம்பரர்ஸ்க்குலாம் எலெக்ஷன் எதுவும் கிடையாது. அவர் கீழே இருக்க ஜெனரல்ஸே எம்பரரை கொலை பண்ணிவிட்டு அவரோட த்ரோன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜெனரல்ஸ் எம்பரர் ஆனாலும் அவங்களுக்கும் அதே நிலமை தான். அவங்களுக்கு கீழே இருக்க ஜெனரல்ஸ் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அங்கே யார் எம்பரர் ஆனாலும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்ஸைட்டிலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்க ஜெனரல்ஸே அவங்கள எப்போ கொலை பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் இந்த பேட்டர்னை எம்பரர் சங் பிரேக் பண்ணணும்னு நினச்சாரு. அவர் பவருக்கு வந்த உடனே அவர் கீழே இருக்க ஜெனரல்ஸ்லாம் அவர் ஒரு டின்னருக்கு கூப்பிட்றாரு. அந்த டின்னரில் அவங்க எல்லாருக்கும் அவங்க ரிட்டையர் ஆகும்போது பயங்கர வெல்த்தோடையும் பயங்கர மரியாதையோடையும் ரிட்டையர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. அந்த ஆஃபரை அங்கே இருக்க ஜெனரல்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜெனரல்ஸ் எம்பரரை கொலை பண்ணி அவரோட த்ரோனை எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பயத்தில் தான் இருக்கணும். ஸோ எம்பரர் கொடுத்த ஆஃபரே பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால் சாங் டைனஸ்டி அடுத்த 300 இயர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கண்டினியூ ஆகுது. இது அவர் வைலன்ஸை கையில் எடுத்துருந்தாலும் முடிஞ்சிருக்காத ஒரு விஷயம். எம்பரர் சங் அவரோட எனிமீஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி தான் ஜெயிச்சார். இதனால் அவரோட ஜெனரல்ஸ் எல்லாருமே அவரோட லாயல் ஃபாலோவர்ஸாக மாறினாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை விட நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட ஒரு எதிரி உங்களுக்கு லாயலாக இருப்பாங்க. ஃபாலோ ஃபார் மோர் லாஸ் எவ்ரி டே.